ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் கூட நாம் ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் அதனுடைய 16வது அதிகாரம், அதனுடைய 18வது வசனம், 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியினால் அதற்கு எண்ணக்கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரையும் லேகியில் இருக்கிறது. இன்றைக்கும் கூட நாம் பார்க்க போகிற காரியம் என்னன்னு சொன்னால், எண்ணக்கோரி என்கிற காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஆங்கிலத்திலே என் ஹக்கோர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணக்கோரி என்று சொன்னால் அழைப்பவரின் நீரூற்று. இங்கே ஸ்தோத்திரம், கர்த்தர் சிம்சோனின் கையினாலே ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை தேவன் அருளுகிறார். சிம்சோன் கையினாலே கர்த்தர் பெரிய ரட்சிப்பை தேவன் அருளுகிறார். ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து அவன் 1000 பெலிஸ்தர்களை தன்னுடைய கையினால் கொன்று போட்டான். பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் பலமா இறங்கினதால் அவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய நேரிடுந்தது. ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாத்தீங்கன்னா, யுத்தம் முடிந்த உடனே அவனுக்கு பலன் முழுவதும் அற்று போயிற்று. ஸ்தோத்திரம். அதனால் தேவனை கூப்பிடுகிறான். ஆண்டவரே, இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தர்களுடைய கையிலே நான் விழக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடும் பொழுது தேவன் அந்த அழைப்பவரின் சத்தத்தை கேட்டு நீரூற்றாய் வருகிற தேவன். கர்த்தர் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் பிளக்கப்பட்டார். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லி ஏசாயா 53வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த பள்ளத்தை பிளக்க பண்ணின பொழுது அதிலிருந்து தண்ணீரை தேவன் வரப்பண்ணினார். ஜீவ தண்ணீரை தேவன் வரப்பண்ணினார். அதை அவன் குடித்த பொழுது அவனுடைய உயிர் திரும்ப வந்தது என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். நமக்காக இரத்தத்தை சிந்தினது நிமித்தமாக ஸ்தோத்திரம், அவருடைய ஸ்தோத்திரம் விலா எலும்பிலே ஈட்டி எடுத்து குத்தின பொழுது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. அதன் மூலமாக, அந்த ரத்தத்தின் மூலமாக, அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தத்தின் மூலமாக நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து ஒரு மீட்பு உண்டானது, ஒரு விடுதலை உண்டானது. இன்றைக்கு நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, எந்த பாவ கட்டில இருந்தாலும் சரி, எந்த சாபத்தின் பிடியில் இருந்தாலும் சரி, எந்த பிசாசின் பிடியில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நீரூற்றாக வருவேன் என்று சொல்லி அழைப்பவரின் நீரூற்று. இன்றைக்கு யார் யாரெல்லாம் தேவனை உண்மையா நோக்கி நம்ம பார்க்கிறோமோ அவங்களுக்கு நீரூற்றாய் வர அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆகார் வனாந்திரத்தில் விடப்பட்டவளாய் காணப்பட்ட பொழுது அவள் என்ன செய்கிறது என்று அவளுக்கு தெரியவில்லை. பிள்ளை சாகிறதை தான் பார்க்க முடியவில்லை. கர்த்தர் ஆகாரின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். கேட்டு அவருடைய கண்களை திறந்து ஆண்டவர் ஒரு துறவை அவர் திறக்கிறார். திறந்த உடனே அவர்களுக்கு ஒரு ஜீவனை அவர் கட்டளை இடுகிறார். சிம்சோனுக்கு எப்படி ஒரு ஸ்தோத்திரம் ஜீவ ஊற்றை தேவன் திறந்தாரோ, ஸ்தோத்திரம், அழைப்பவரின் நீரூற்றாய் வந்தாரோ, அதே போல ஸ்தோத்திரம், நாம் அழைக்கும் பொழுது அவர் நீரூற்றாய் வருகிறார். சாபங்கள் மாறும், பாவங்கள் நீங்கும், எல்லா பிரச்சனைகளும் மாறும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறும். ஏனால் நாம் அழைக்கும் பொழுது அவர் நீரூற்றாய் வருகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 145வது சங்கீதம் 18வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் தூரமா இல்ல. ஸ்தோத்திரம். நம் தூரமா இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கவில்லை. நமக்கு நாம் கூப்பிட்ட உடனே நம் அருகில் வந்து நிற்கிற, நமக்குள் வாசம் செய்கிற, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்ற வசனத்தின்படி நமக்குள்ளே இருக்கிற தேவனை, சமீபமா இருக்கிற தேவனை, கூப்பிட்ட உடனே பதில் கொடுக்கிற தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தேவனை கூப்பிடும் பொழுது, அவரை கூப்பிடும் பொழுது அழைப்பவர் நீரூற்றாக அவர் வர அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பு தேவனை, எங்கள் அப்பா பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேலையிலும் கூட யார் யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, சமீபமா இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், சிம்சோனுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணி ஆண்டவரை நீரூற்றாய் வந்த தேவன், உயிர் தந்த தேவன். ஆண்டவரே, இன்றைக்கு யார் யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ ஜீவ தண்ணீராக நீர் வரும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த வேளையிலே எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு மறுவாழ்வை தேவன் தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், வாய்ப்பே இல்லை, வாசலே இல்லாதவங்களுக்கு வாசலை திறப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜீவனை கொடுத்து நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சிலுவையில் நீர் சிந்தின ரத்தம் ஒரு சொட்டு வீணாகவில்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தையும் கிருபையும் நன்மையும் கட்டளையிடுவீராக. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தூய பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தேங்க்யூ.